இந்து முன்னணி தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நான் விஜய் சார் அவருடைய அந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பாடினேன். ஆக்சுவலாக அவங்க என்னன்னாக்க, நீங்கள் ஒரு தீவிர முருகர் பக்தர், நிறைய முருகர் பாடல்களை நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கிறீங்க கோயில்களில், நாங்கள் பார்க்குறோம். உங்களுடைய யூடியூப்லேயும் நிறைய முருகர் பாடல்லாம் பாடுறீங்க. அதனால் எங்களுக்கும் நீங்கள் ஒரு முருகர் பாடல் பாடணும்னு சொல்லிட்டு அவங்க நார்மலாக தான் முருகர் பாட்டு கேட்டாங்க. நான் தான் அந்த மக்கள் இந்துவில் ஒரு சந்தோஷத்தில் இன்னும் கொஞ்சம் வைபாக்கணுமேன்ட்டு அந்த உள்ளத்திலே நீ இருக்க அந்த பாடலோட பாடி முடிக்க வேண்டியது. டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், மருதமலை மாமணியவும் எடுத்தா அவங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, ஹாப்பி ஆவாங்கன்ற, அதாவது எப்போ போனாலும் எங்கே போனாலும் மக்களை மகிழ்விக்கணுங்கிற எண்ணத்தில் போனதுனால அந்த எண்ண சூழ்நிலைகளில் அப்படி பாடு வரும்பொழுது முருகனர்களால் இவங்க நல்லா வரணும், வேற மாதமாக இருந்தால் கூட எங்களுடைய முருகரை அவங்கள கண்டிப்பாக வாழ்த்தணும், அவங்கள அருள் புரியணும் அப்படின்றத எண்ணத்துக்கு பாட போய் கடைசியில் அது தப்பான ஒரு வரி வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வருத்தப்பட்டீங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய இதில் நான் பார்த்தேன். ஒருவேளை அப்படி உங்கள் மனது புண்படுற மாதிரி, இந்து மக்களை புண்படுத்துகிற மாதிரி, இந்துத்துவத்தை புண்படுத்துகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருங்க. எனக்குன்னே நான் பல தொலைக்காட்சியிலையும் சொல்லிட்டேன். ஏன்னா நான் எல்லாருக்குமே தெரியும், ஜனம் தொலைக்காட்சியினுடைய துவக்கழாவில் அங்கேயே எழுதி பாடினது. நான் எங்கே போனாலும் அப்படியே எழுதி பாடுறாலும் எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை நீங்கள் யாராவது எனக்கு தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்கள் யாரும் வருத்தப்பட்டிருக்க மாட்டீங்க. அது தெரியாமல் நடந்ததுனால, டக்குன்னு அது உங்கள் மனசை புண்படுத்துறதுனால நீங்கள் அது காவல்துறையை நோக்கி போயிருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால இப்போ வீடியோக்கு நான் மூலமாக உங்களுக்கு நான் அதாவது சாரியும் கேட்குறேன். நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்கோனா, ஏன்னா நான் உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய பாடகர். அதனால் பொதுவாக எல்லாருக்கும் பாட்டு தான் இருந்தாலும் நான் இந்து கடவுளையும் இந்து துவாரையும் மதிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு முருகர் பிள்ளை. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மீண்டும் நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வருத்தப்பட்டிருக்கிறதுனால இது போல் இனிமேல் எனக்கு இது ஒரு பாடமாக நான் எடுத்துக்கிறேன். இது போல் பாடல்கள் பாடும் பொழுது குறிப்பிட்டு ஒரு வரி அங்கே அந்த மாதிரி போட்டு பாடாமல் என்ன பாடல் இருக்குதோ முருகர் பாடல் அதை அப்படியே மட்டும் பாடிட்டு வந்துடுறேன் எங்கே போனாலும். அதனால் இனிமே ஒருத்தவங்களை துதி பாடணுங்கிறதுக்காக அப்படி பாடக்கூடாது. இது ஒரு என்டர்டெய்னர் அப்படிங்கிறதுனால, நம்ம மக்கள் மகிழ்கிறதுனால நம்ம பாடது தான், எதுவும் தவறாக எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி இந்த பாடலுக்கும் அந்த தாவேக கட்சியினுடைய தலைவருக்கோ செயலருக்கோ யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. இது முழுக்க முழுக்க நான் தான் எதர்ச்சியா பாண்டது. அதனால தவறா எடுத்துக்காமல் நீங்க எல்லாரும் என்னை மன்னிச்சுக்கீங்க. நீங்க எல்லாரும் இந்த தெரியாம நடந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்.